பிரதம மந்திரி இருக்காருல்ல, பிரதமர் இருக்காருல்ல, அவரை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் இனிமே எல்லாரும் என்ன தெரியுமா கூப்பிடணும்? இது என்னமா அது? இது என்னது? இது எவ்வளோ? இனிமே பிரதமர் என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே மோடி என்னன்னு கூப்பிடுங்க. யாராவது பிஜேபியில இருந்து ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. சரியா? இதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேமா? இதுக்கு நான் காரணம் சொல்லாம இல்ல. தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி ஒவ்வொருத்தரும் கட்டுறோம். நாம செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் ஒன்றிய அரசுக்கு நிதி கட்டுறோம். நாம 1 ரூபா கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசோட வேலை பிரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். நாம 1 ரூபா கொடுத்தா அதை பிரிச்சு எல்லா மாநிலங்களும் கொடுப்பாங்க. அதை பிரிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறீங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க. 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க? வெறும் 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? 3 ரூபா. உத்தரப்பிரதேசத்துல 1 ரூபா கொடுத்தா திருப்பி தரது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ? பீகார் மாநிலம் இருக்குமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு நிதிஷ்குமார். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு திரும்பி எவ்வளவு தான் தராங்க? 7 ரூபா. பீகார் மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ? வெறும் 29 பைசா. இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பறிச்சிருக்கக்கூடிய நிதி உரிமை. நிதி உரிமை கொடுக்கலாமா? உங்களுக்கு தெரியும், பிக் ஜாம் புயல் அடிச்சது, இது வரைக்கும் 1 ரூபா கொடுக்கல. தூத்துக்குடி திருநெல்வேலியில அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு. தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கினாங்க. வீடு இழந்தவங்களுக்கு எல்லாம் புதிய வீடு கட்டி கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. மிக்ஜாம் புயலுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. தலைவர் நம்முடைய மொழி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்து 22 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கம்மா. இதெல்லாம் மீட்கணும்னா நிதி உரிமை, முக்கியமா நிதி உரிமை. நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நல்ல பிரதமரா இருப்பாரோ, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை யார் மதிப்பாங்களோ, யார் நிதி உரிமை தருவாங்களோ அவங்க பிரதமரா உட்காரணும்னா நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமரா உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை பெற்று தரணும்னா, தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்க வர்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்ம வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? செஞ்சீங்கன்னா நான் ஒண்ணு கேட்கிறேமா, நிதி நம்ம ஒன்றிய அரசு நம்மளை இப்படி பழி வாங்குறாங்க. வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க. வெறும் அந்த 29 பைசா வச்சுக்கிட்டு தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியும் செய்யறாங்கன்னா, நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சாருன்னா கண்டிப்பா தலைவர் இன்னும் நிறைய திட்டங்கள் செய்வாரா இல்லையா? அந்த நம்பிக்கையோடு இருங்க. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன். அன்புக்கும் நன்றிக்கு வணக்கம்.